மாண்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குநரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்து 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குனராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன் சாதாரணமாக சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இதை இடையில அங்கே போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதில் இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினரால் இப்போ 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேலே கொள்ளையடித்து மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதாவில் இருந்து சாவுக்கு காரணமாக இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷில் போடுங்க அதை. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர்னு சாதாரணமாக சொல்லலை. கண்கள் இரண்டால் பசங்க இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்துருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடல்லையும் ஆடிக்கவும் செஞ்சீங்க இல்லையா? அற்புதமான ஒரு உருவக வளர்ந்துக்கிட்டு வரையில் 2 வரி தான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்கள் இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடித்து இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்கிறேன், திட்டி சொல்கிறேன். எவ்வளோ எளிமையான கருத்து பாருங்கள். எதுக்கு அந்த சிலபஸை அந்த கோச்சிங்னு போட்டு கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ எவ்வளோ வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா நெத்தி போட்டில் அடித்த மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கார். அதற்காக ரெட் சால்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே. நான் என்னடா மாண்புமிக்க டாக்டர்னு சொல்கிறான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்கள் அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. டைரக்டர் தைரியமாக இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93ன்னு நினைக்கிறேன், என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. நான் அப்போ சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேலே போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜாதி ராஜகுலத்துங்க, ராஜ மார்த்தாண்ட, ராஜகம்பீர, காத்தவராய, கிருஷ்ண காமராஜன். நான் என்ன பண்ணேனே, மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்றைக்கும் போய் பாருங்கள் இருக்கும், முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் படுத்தினேன். தினத்தந்தியில் போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ சில்க் ஸ்மிதா அம்மையார் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்துருந்தாங்க, ஒரு கார் கண்டஸா எடுத்துகிட்டு கிளம்பிடான்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால், இல்லைங்க அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம், அப்படி எந்த புத்தகத்தில் இருக்குது? இல்லை நீங்கள் டாக்டர்னு போட்டிருக்கீங்க. நாங்கள் சினிமாவில் அவங்க 1000 படம் நடித்தவங்க மனோரமா, அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன? இப்போ போட்டு ஆகணும் போடணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அதுபோன்று நம்மளை கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுகிறதுனால தான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதை ஏன் சொல்கிறேன், நான் இந்த எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன், ஆகா எங்கப்பா அடி நிறுத்துறே, என்ன ஏய் எட்டி பின்றாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி, என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா. எங்கேருந்து தான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பின்றாரு மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே,
வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களேன். இந்த வயசுலேயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷயா அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, MS பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்கள்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போது கதாநாயகனுக்கு வருவோம். இவர் என்ன அநியாயம்பா, அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்பில் ஆச்சரியமாலாம் பொள்ளாச்சி அங்கங்கே படப்பிடிப்புன்னு அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்கள், இந்த நடிப்பில் பயங்கரமான ஒரு பல ரசத்தை புழிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்கள். கதாநாயகன் கதாநாயகி அடேங்கப்பா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஈருடல் ஓர் உயிரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமாக இருக்குது. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமாக இருக்குது, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குப்பா. நல்ல பேர் கிடச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமாக இருக்குது. இங்கே நான் ஏன் இங்கே பாருங்கள், அதே நேரத்தில் இந்த பேப்பர்லாம் ஒரு விஷயத்தை நீங்கள் இன்னையிலேருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசாக போடுறாங்க, போட்டுக்குங்க, தப்பில்லை. ஆனால் இந்த இருட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்போ தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்கே சொல்லிட்டோம். விளம்பரம் காப்பக்கம் வரும், பேர் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். அது எவ்வளோ மனசு நோகும் பாருங்க. அது என்ன வீணாக போகுது? விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்கிறீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸாக இருக்கட்டும், பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்பா அவெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டு வாப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா ஹீரோவே எல்லாம் பிரதானமாக அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்போ பாருங்கள், இதில் எத்தனை பேர் சின்ன எழுத்து, நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்தில். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தில்லி ராஜன், ஓகே. எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்கே வருது, அண்ணாதுரை, புவன், RS புவன் தான் PRO. இது பேப்பர்களில் இனிமேலாவது இந்த திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அதில் ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இருட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமாம், ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே ஃப்ளாஷ்பேக்கு போனால் எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்குது. இப்போ DC இருக்குது, இது இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அதிகமாக இருந்தனால 93 தான் நான் போய் தூய தமிழில் தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஊமை கவிஞர் சுரதா வந்திருந்தார், என்ன வாழ்த்தினார். அவங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தில் அப்போலாம் ஆகுனா போராட்டத்தில் உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்போ கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்போ சமீபமாக ஒன்று பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அதை இங்கே ஆல் பாஸில் ஏன் சொல்லணுன்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது.
பாலாஜி என்ன சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்போ அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இங்கேயோ டாப்பில் இருக்கீங்க, மார்க்கண்டேயன் குமாரர்கள் ஒன்று கைதி போச்சு, ஓகே சரி, நீங்கள் சம்பாதிங்க, கோடிக்கணக்காக சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை, ஒரு போர்ஷனை, ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. RSS பிரபு அவரு கேட்கிறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸர் இருக்கையிலேயே 86லயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்கெல்லாம் அரக்காடாயிரம் போட்டுட்டு இருக்கையிலேயே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரடி ஃபிலிம் 73 நம்பர். இப்போ எனக்கு வயசாக இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா SR பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம், இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்லாத. நான் 350 படங்களை நடிச்சுட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆதங்கத்தில் இருக்காங்க. அதாவது இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு ஹீரோ. எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி நூற்றுக்கணக்கான பேர்கள் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. RJ பாலாஜி அன்னைக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. ஏன்னா கம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர் 2-3 பேர்கிட்ட நான் சொல்லல, சார் இனிமேல் நீங்கள் சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடித்து எத்தனையோ கேப்டன் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க, ஆனால் அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனால தான் படங்கள் நிற்கிது. மலையாள படங்கள் ஏன் நிற்கிது? இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்களையும் நீ என் கேரக்டர் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்றும் பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளன்னா நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தால் அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்ட ரிங்கில் ஆடினேன் சார், காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லையும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடித்ததை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தாரு. அந்த பிரசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல, கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த ஆடின, பாட்டெல்லாம் ஷார்ட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடலை? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனால் சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ், வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கல்ல, ஒரு ஜனநாயகம் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க. மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனான், அவன் ஜனநாயகன். இங்கே நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல. யாரோ என் இடத்துல நான் அடட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, அது ஆடுது, படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனால் என்னை எதுக்கு போட்டேன்? ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் ஷார்ட்டாக இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனஞ்சயன். நீங்க என்ன என்சைக்ளோபீடியா? இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜால்ரா போட்டுட்டு போறதுக்கு ஆள் பாஸ் நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், ஏய் நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெச்சாம்சன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட நான் மறைச்சவர் சும்மா இருப்பாரா? ஐ டோன்ட் கேர், டைம் நோ அபௌட் அதர்ஸ், ஷேம் ஆன் தேம். மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே விச்சுவல் இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ, கீழே போய் எழுவானுங்க.
நீ உன் பையன் கஞ்சா அட பைத்தியக்கார நாடாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான் சாப்பிட்டுருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா. இப்படி ஒரு அறிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுங்களுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன். இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கு பேர இருட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து நீ ஈரவாவாளு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்ப யாரையாவது விட்டு போச்சாப்பா? உண்மையில விட்டனா? வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். அடுத்ததாக படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக தயாரிப்பாளர், தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் திரு வி ராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம்.